அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் டாக்டர் கந்தசாமி. இந்த கோவை நகரிலே ஆர்எஸ் புரத்திலே வேதநாயகம் என்னும் மருத்துவமனையை நான் 45 வருடங்களுக்கு முன்பு நிறுவி இன்று வரை சிறுநீரக சிகிச்சையை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது சிறுநீரக கற்கள் அல்லது கிட்னி ஸ்டோன் என்னும் நோய் மிக விரைவில் அபாயகரமாக உலகெங்கும் பரவிக்கொண்டு வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் காமனான காரணம் அப்படின்னு சொன்னால் அது கிளைமேட்டிக் சேஞ்ச். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் பூரா இப்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கல் உண்டாகிறதுக்கு. அப்புறம் பல பேர் கிட்னி ஸ்டோன் அப்படின்னா அது கிட்னியில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்தில் தான் கல் உண்டாகுது. ஆனால் அது சிறுநீரகத்திலும் இருக்கலாம், அல்லது கீழே யூரின் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய பிளாடர், யூரினரி பிளாடர்னு அடிவயத்தில் இருக்கக்கூடிய பிளாடர்லையும் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த பிளாடர்லேருந்து கிட்னி வரைக்கும் ஒரு டியூப் இருக்குது, சின்ன டியூப் கால்டு யூரிட்டர். அந்த டியூப் வழியாக தான் யூரின் கிட்னியிலிருந்து கீழே பிளாடருக்கு வருது. யூரிட்டரில் கூட ஸ்டோன் எந்த பகுதியில் வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒப்பீனியன், கிட்னி ஸ்டோன்னா பயங்கரமாக வலி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. கிட்னிக்குள்ளே மட்டும் ஈவன் பெரிய கல் இருந்தால் கூட எந்த விதமான சிம்டம்ஸ், ஏதோ வலிகிலி, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாமே இன்சிடென்டலாக பார்க்குறது. இப்போல்லாம் இதுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது கல்லும் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆனால் ஈவன் ரொம்ப சின்ன கல் கூட, ஒரு 5 மில்லிமீட்டர் கல் கூட கிட்னியில் உண்டாகக்கூடிய கல் நகர்ந்து அந்த யூரிட்டர்னு அந்த சின்ன டியூபை அடைச்சதுன்னா அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய யூரின் கீழே வர முடியறதில்ல. அப்போ ரொம்ப பயங்கரமான வலி உண்டாகும். அந்த வலி என்னென்னா, முதுகு பக்கம் கிட்னியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே அடிவயத்தில் முன்பகுதி வரைக்கும், கீழே பிளாடர் வரைக்கும் வரலாம். வலி விட்டு வரும். அது போக இந்த வலி இருந்தால் வாந்தியும் வரலாம். அது கூடவே அல்லது கல் ரொம்ப மூத்திர பைக்கு பக்கத்தில் இருந்தால் யூரின் போகிறதுல எரிச்சல் கூட இருக்கலாம். இந்த சிறுநீரக கற்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் நான் இந்த 35 வருடமாக செய்து வருகிறேன். என்னுடைய அனுபவத்தில் இப்போது இந்த ஸ்டோன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுலையுமே அதுக்கு மேற்கொண்டு அது கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளிலும் பல வித மாற்றங்களை பார்த்துருக்கேன். இப்போது சிறுநீரக கல் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்குது. அதில் சிடி ஸ்கேன் கூட இமேஜிங் டெக்னிக் இருக்குது. இதில் சிறுநீரக கல் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் சரி, துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ட்ரீட்மெண்ட்டும் பல விதத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நானெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்த புதுசில் ஓப்பன் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு பெயின்ஃபுல் சர்ஜரி அது பண்ணித்தான் ஸ்டோனை ரிமூவ் பண்ண வேண்டி இருந்தது. ஆப்ரேஷனுக்கு பிறகு கூட அது ரொம்ப நாளைக்கு அந்த வலி இருக்கலாம். ஆனால் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கத்தி இல்லை, ரத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உண்டாயிருக்கிறது. என்னென்னா, ஷாக்வேவ் ட்ரீட்மெண்ட்னு ஒரு இது இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம். இதில் பேஷண்ட்டை ஒரு பெட்டு மேலே படுக்க வச்சு அல்ட்ராசவுண்ட் அல்லது எக்ஸ்ரேயில் அந்த ஸ்டோன் எந்த இடத்துல இருக்குன்னு துல்லியமாக கண்டுபிடிச்சி, அப்புறம் அந்த ஷாக்வேவ் மிஷின் அந்த உடம்போடு டச் பண்ணி கரெக்டாக அந்த ஷாக்வேவ் அந்த ஸ்டோன் மேலே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பண்ணுறது. அப்படி பண்ணி ஷாக்வேவ் கொடுத்தா இந்த ஸ்டோன் உடஞ்சி பவுடர் ஆகி யூரின்லேயே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது செய்யும்போது பெயின் கில்லர் மெடிசின்ஸ் மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டோனையும் இந்த கருவினால் உடச்சி எடுக்க முடியாது. சாஃப்ட் ஸ்டோன்ஸ் அது தான் உடச்சி எடுக்க முடியும். ரொம்ப ஹார்ட் ஸ்டோனாக இருந்தால் இந்த கல் உடையாது. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அது சாஃப்ட் ஸ்டோனா ஹார்ட் ஸ்டோனான்னு? அதுக்கு சிடி ஸ்கேன் ரொம்ப உதவி பண்ணும். நம்மளுக்கு கிளியராக காமிக்கும். அது ஒரு ஹவுன்ஸ்ஃபீல்டு யூனிட்டுன்னு ஒன்று இருக்குது.
அதை வச்சு பார்த்தா 1000க்கு கீழே இருந்தால் அது சாஃப்ட் ஸ்டோன், 1000க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஹவுன்ஸ்ஃபீல்டு யூனிட்டு அது ஹார்ட் ஸ்டோன். இதுக்கு அடுத்தாப்பில் கிட்னி ஸ்டோன் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட இந்த லேப்ராஸ்கோப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு கீ ஹோல் இன்சிஷன், ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் இந்த பேக்கில் அந்த கிட்னி வழியாக பாஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் அதை உடைச்சி எடுக்க முடியும். அது ஒரு துவாரமாக இருக்கலாம், சில சமயங்களில் 2 அல்லது 3 துவாரம் கூட போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அது ஸ்டோன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மெத்தடில் ஸ்டோனை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி எடுக்க முடியும். சமயங்களில் அதில் சில ப்ளீடிங் ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அதை டேக்கிள் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் பெருசாக இல்லை. இப்போ இந்த ஸ்டோன் இந்த யூரிட்டர்ன்ற டியூபில் இருந்ததுன்னா அப்போ பண்ணுறதுக்கு ஐடியல் ட்ரீட்மெண்ட்டு எண்டாஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்டு. அது ஒரு நல்ல கடினமான ரிஜிட் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணலாம். அதுக்காக ரிஜிட் யூரிட்ராஸ்கோப், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள் யூரிட்ராஸ்கோப், வளையக்கூடிய கருவி. இந்த கருவிகள் ஏதோ ஒன்று மூத்திரப்பை வழியாக அந்த யூரினரி டியூப் யூரிட்டருக்குள்ளே செலுத்தி இந்த கல்லை கரெக்டாக பார்த்து அந்த எக்யூப்மெண்ட் வழியாக லேசர் ஃபைபரை பாஸ் பண்ணி அதை சின்ன பவுடராக உடைச்சி யூரின்லேயே வர்ற மாதிரி பண்ண முடியும். அதனால் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையும் நம்பிக்கையும் என்னென்னா, இந்த மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் மூலமாகவும் சர்ஜரி மூலமாகவும் பேஷண்ட்டு கிட்னி ஸ்டோனை திருப்தியாக வலி இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ஆசை. இப்போது ப்ராப்ளி உங்களுக்கு இதை விட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய யூடியூப் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள்.